ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஃபோர் த டைம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போபா காஃபி அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ப்ரௌன் சுகர் அது முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். அடுத்து ஜவ்வரிசியை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி அதை நம்ம ஜலிச்சு அந்த பொடி தான் நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். அந்த பொடியோடு கொஞ்சோண்டு சால்ட்டு, கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி நம்ம கரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த ப்ரௌன் சுகர் அந்த லிக்விட் எல்லாமே இப்போ இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை நீளமாக இந்த மாதிரி உருட்டிட்டு நைஃப் வச்சு கட் பண்ணி அதை நம்ம உருண்டை போட்டுக்கிறோம். இதை நான் கார்ன்ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அதை அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு நம்ம அதை நல்ல அப்ளை பண்ணிக்கலாம், மேலே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பேனில் தண்ணியை ஹீட் பண்ணி அது ஹீட் ஆனதுக்கப்புறம் கொதித்ததுக்கப்புறம் அந்த பால்ஸை நம்ம அதில் சேர்த்து நல்லா ஒரு 1/2 அன் ஹவராவது வேக வச்சு நம்ம இப்போ வடிச்சிட்ருக்கோம். ஓகே, போபாஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை சில் வாட்டரில் ஊற்றுனீங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். திருப்பி இன்னொரு பேனில் நாட்டு சக்கரை ஆட் பண்ணி அதை கேரமல் பண்ணி அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த போபாஸ் அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஜூஸ் கிளாஸில் சாக்லேட் சிரப் போட்டு போபாஸ் ஆட் பண்ணி தேவையான ஐஸ் க்யூப்ஸ் நம்ம போடுறோம். அதுக்கு மேலே காஃபி தூள், சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ஆட் பண்ணி அதோட தேவையான மில்க் நம்ம ஆட் பண்ணுறோம். கொக்கோ பவுடர் நம்ம டஸ்ட் பண்ணி விட்டுருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எப்படி டெக்கரேட் பண்ணணும்னு விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. ஸோ கோல்டு காஃபி, போபாஸ் காஃபி ரெடி ஆயிடுச்சு. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.